வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான திரயம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஹாலிவுட் படத்தை உல்டா பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இதோட ஸ்கிரீன் பிளேவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பமா இருக்கலாம், ஆனா போக போக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பகல் பிடிக்குமா நைட்டு பிடிக்குமான்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த பொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சிலர் நைட்டு தான் பிடிக்கும்னு சொல்றாங்க, சிலர் பகல் தான் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி மோகினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதுவா வேலை பாக்குறாங்க போல. இப்ப இவங்களுமே இவங்களோட வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஆட்டோல கூட்டு போறாரு. இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு இவருக்கு தெரியும் போல. சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எஃப்எம்ல இவங்க அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு நைட்டு பிடிக்குமா பகல் பிடிக்குமான்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், எனக்கு எதுவுமே பெருசா பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா பேசுறாங்க. இவங்க சோகமா பேசுறாங்கல்ல, மேற்கொண்டு எதுவும் கேட்காம அவரும் அமைதியா வராரு. இப்போ ஒரு 5 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த 5 பசங்க அடுத்த ஒரு வாரம் பயங்கரமா என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வேன்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இல்ல விஜய்னு ஒருத்தருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டை மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப முகில்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தாமஸ்னு ஒரு பெரிய ஆள் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து தாமஸ் கிட்ட தந்துட்டு இருக்காரு. தாமஸ் இன்னொன்னு வேலை வந்துருச்சு, நீ தான் இந்த வேலையும் செய்யணும், இந்த வேலை செஞ்சா இவ்வளவு காசு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கார் வெளியே தான் இருக்கு, அதை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ தாமஸ்க்காக முகில் இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறாருன்னு நமக்கு தெரிய வருது. இது ஹைப்பர் லிங்க் படம், அதனால நிறைய கேரக்டர்ஸ் மாத்தி மாத்தி காட்டுவாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு எல்சா அப்படின்றது கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பா. இவளுக்கு பக்கத்துல வேற ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்கா, அவ பேரு நீனா அப்படின்றது. இவங்க 2 பேருமே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. எல்சா அண்ணனை நினைச்சு பயப்படுறாங்க. அதனால இந்த ஊரை விட்டே நீனா கூட கிளம்பி போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஆஷிக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் சின்ன சின்ன இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இவரோட பாஸ் கிட்ட காசு வேணும்னு கேக்குறாரு. ஏன்னா ஆஷிக்கோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு அவசரமா காசு தேவைப்படும். இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. எனக்கு தாங்கன்ற மாதிரிலாம் பாஸ் கிட்ட கேக்குறாரு. அந்த கேர்ள் ஃபிரெண்டு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பாஸ் கோவப்படுறாரு. அண்ணன் அதெல்லாம் விடுங்க, காசு இருக்கான்னு கேக்குறாரு. என்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்ற மாதிரி இந்த பாஸ் சொல்லிட்டாரு. சரி நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆஷிக்கும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஜோமோன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. இப்ப இவருக்கு எல்சான்னு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. யார் அந்த எல்சாவா, திரும்பி அவளை பாக்குறதுக்காக போக போறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி எல்சாவை லவ் பண்ணது ஒய்ஃப்க்கு தெரியும் போல. இதுக்கப்புறம் அவளை பார்க்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சே நான்லாம் போக மாட்டேன், இந்த நிலைமையில உன் கூடிய தான் நான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிதான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோட அப்பா கிட்ட பேசி நம்ம பிரிஞ்சிடுற முடிவை நான் எடுப்பேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. நமக்கு எல்சான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவ லெஸ்பியனா இருப்பா. இருந்தாலுமே நிறைய பசங்களை ஏமாத்தி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கா போல. எதுக்குன்னா நீனா கூட லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு தான் காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ காசெல்லாம் வாங்காத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நீனா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து எல்சா கிளம்புறா. இப்ப இந்த ஜோமோனுக்கு எல்சா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எடுக்கவே கூடாதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட எல்சா இருக்கா பாத்தீங்களா, இவங்க 2 பேர் ஒன்னா இருந்த போட்டோவெல்லாம் அனுப்பி வைக்கிறா. அதாவது இன்டைரக்டா மிரட்டுறா. இவருமே பயப்படுறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எல்சாக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த அண்ணனோட பேரு பீட்டர் அப்படின்றது. இப்ப பீட்டர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா தங்கச்சிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணும், அவ ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரி இல்லன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்தி தான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா முகில்னு ஒருத்தருக்கு தாமஸ் வேலை கொடுத்திருப்பாரு. இப்ப தாமஸ் சொன்ன கார் எடுத்துட்டு முகிலும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இந்த காருக்குள்ள தான் ஒரு முக்கியமான சரக்கு இருக்கு போல. என்ன சரக்குன்றது நமக்கு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த படத்துல சில கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை சுத்தி தான் இந்த படத்தோட கதை நடக்கும். அதே சமயம் பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் மொத்த படமாவே இருக்கும். இங்க தான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் நமக்கு போடுறாங்க. இப்ப மேற்கொண்டு கதைக்குள்ள வந்துடுறாங்க. ஆட்டோ டிரைவர் மோகினின்னு ஒருத்தங்களை கூட்டு வந்தார்ல, இப்ப அவங்க இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விடுறாரு. ஃப்ரீயா இருந்தா வந்து கூட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மோகினியும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல இறங்கிடுறாங்க.
கஸ்டமர் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் 5 பசங்க வந்துட்டு இருந்த வேன் வந்துருது. இந்த 5 பசங்களும் இவங்களை பயங்கரமா சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன வரீங்களான்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்றாங்க. இவங்க குடும்ப லேடி மாதிரி அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை குடும்ப லேடியான்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயம் வருது. அப்பதான் ஒரு பெரியவர் இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவங்க முன்னாடி சொந்தக்கார பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க, நம்ம அதுக்கப்புறம் போய் பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சொந்தக்கார பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. வண்டியில ஏறுமான்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போறாரு. ஃபேமிலி லேடியை தான் நம்ம கமெண்ட் அடிச்சிருக்கோம் போலன்ற மாதிரி இந்த 5 பசங்க யோசிக்கிறாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 5 பேர்ல டேவிஸ்னு ஒருத்தன் இருப்பான். அந்த டேவிஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்கன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அஞ்சலின்ற ஒரு பணக்கார பொண்ணு வெளியே வராங்க. ஆக்சுவலா இவங்க கேங்ல விஜய்னு ஒருத்தர் இருப்பாரு. விஜயும் அஞ்சலியும் லவ் பண்ணிருப்பாங்க. லவ் பண்ணும்போது 2 பேர் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோஸை வச்சுதான் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவுதான் என்கிட்ட காசு வாங்குவீங்க, இதுக்கப்புறம் தரதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ காசு தந்தா போதும், இதுக்கப்புறம் விஜயால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டேவிஸ் சொல்றாரு. சரி இந்த காசுன்ற மாதிரி இவங்க தராங்க. உன் சந்தோஷத்துக்காக இங்கேயே வீடியோவை டெலீட் பண்ணி காட்டுறேன் பாத்துக்கோன்ற மாதிரி வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அஞ்சலியும் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா இந்த கேங்ல இருக்க 5 பேருமே வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கேங்ல இருக்க விஜய்னு ஒருத்தன் அஞ்சலியை லவ் பண்ணிருப்பான். அது மூலியமா தான் இவங்க காசெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காசை வாங்கிட்டு டேவிஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காசு கிடைச்சிருச்சு, இதை வச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஜாலியா நம்ம சுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவகிட்ட காசு வாங்க முடியுமான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஒரு மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் திரும்பி காசு வாங்குறத பத்தி யோசிப்போம். அவ கண் முன்னாடி வீடியோவை டெலீட் பண்ற மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கன்னு சொல்லிட்டாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. வழியில ஒரு கடையை பாக்குறாங்க. இவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலான்ற மாதிரி கடைக்குள்ள வராங்க. ஆனா கடையில இருக்க பிரியான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, கடை க்ளோஸ் பண்ணியாச்சு தெரியலையான்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சோண்டு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பர்மிஷன் கேக்குறாங்க. சரின்ற மாதிரி பிரியாவும் உள்ள போக சொல்றாங்க. இவனுங்க இருக்காங்கல்ல, தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவனுங்க எல்லாருமே வேன்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப எல்சாவோட கார் ஸ்டார்ட் ஆகல போல, திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவனுங்களுமே பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாப்பா ஸ்டார்ட் ஆகலையா, நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்சா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது, எடுத்துட்டு போறாங்க. இந்த 5 பேர்ல விஜய் இருக்கார்ல, இதுக்கப்புறம் அஞ்சலியை நம்ம மிரட்டி காசு வாங்க வேணாம், ஒருவேளை அவ சூசைட் பண்றானா நம்ம பேரை எழுதி வச்சு கூட பண்ணிருவா, நம்ம தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிப்போன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை பத்திலாம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கவலையே பட மாட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் இருக்கான்ல, வீடியோ நான் பார்க்கணும் தான்ற மாதிரி போனை வாங்கிடுறான். அந்த வீடியோவை பார்க்கலான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதாவது அஞ்சலியும் விஜயும் சேர்ந்து இருந்தாங்கல்ல, அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பாக்குறத விஜயம் கவனிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா விஜயை பொறுத்த வரைக்கும் சின்சியரா அஞ்சலியை லவ் பண்ணிருப்பாரு. 2 பேருமே க்ளோஸாலாம் பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவரும் பினான்சியலா கஷ்டப்படுவாரு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பாங்க. சரி அந்த மாதிரி பண்ணலான்னு இவர் யோசிச்சிருப்பாரு. ஒன்னா இருந்ததா அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ வச்சுதான் மிரட்டிட்டு இருக்காரு. பெருசா விருப்பம் இல்லாம தான் இப்படி பண்றாரு. இந்த 5 பேர்ல டிரைவ் பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, பேசிக்கிட்டே தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். சட்டுன்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்துடுறாங்க. இவன் தெரியாதனமா அந்த பொண்ணை அடிச்சு தூக்கிடுறான். எல்சான்ற பொண்ணு தான் குறுக்க வந்திருப்பாங்க. அதே சமயம் விஜயோட போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியை விட்டு கீழே போய் விழுந்துருது. அதே சமயம் எல்சா இருக்கிற இடத்துல ஆஷிக்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆஷிக்கு எல்சாக்கு ஆக்சிடென்ட் ஆனோட ஷாக் ஆயிடுறாரு. கையில கன் வச்சிருக்காரு. இவங்க வேனை பார்த்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள இவங்க வேன் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எல்சா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஆஷிக் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இங்கதான் இவங்க சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. ஆஷிக்கோட ஃப்ரெண்டா தான் இந்த பிரியா இருப்பாங்க. ஆஷிக்கோ இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆஷிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் எல்சாவா இருப்பாங்க. எல்சா எனக்கு காசு வேணும்னு கேட்டிருப்பாங்க. இவர்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, உன்கிட்ட இருக்குமான்ற மாதிரி தான் பிரியா கிட்ட கேட்கறது. எவ்வளவு தாண்டா அவனுக்கு காசு தரது, இதுக்கப்புறம் தர முடியாது, அந்த எல்சா உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ எல்சாவை பத்தி எல்லாம் பேசாத, காசு இருக்கா இல்லையான்ற மாதிரி கேட்கறாரு. என்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த இடத்துல ராபரி நடந்த மாதிரி செட் பண்ணிடலாம், இங்க இருக்க காசெல்லாம் எனக்கு எடுத்து தான்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. அதெல்லாம் பிரச்சனை வேணான்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பசங்க வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பிரியாவும் முதல்ல கடை சாத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேக்குறாங்க. சரி சீக்கிரமா வாங்கி முடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 5 பசங்களுமே ஜூஸ் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜூஸ் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பில்ல போடுங்கன்ற மாதிரி பில்லெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க, நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. இந்த பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்பி இவர் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உனக்காக நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. முதல்ல லைட் எல்லாம் கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே
அவங்களுமே லைட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராபரி செட்டப்ப பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த டைம் தான் எல்சா இருக்கா பாத்தீங்களா, அந்த பசங்களை கிராஸ் பண்ணி இந்த கடைக்கு வந்துடுறா. வந்தவை இங்க இருக்க ஆஷி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஆஷி கிட்ட அவ ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் கேட்ட காசு ரெடியான்னு கேக்குறா. இன்னும் ரெடி இல்ல, ஆனா இன்னைக்குள்ள ரெடி பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறது பிரியாக்கு பிடிக்கல. பிரியா வேணும்ட்டே ஒரு கிளாஸை கீழே போட்டு சவுண்ட் வர வைக்கிறாங்க. நீ நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணிடுவேல அப்படின்ற மாதிரி எல்சா கேக்குறாங்க. கண்டிப்பா ரெடி பண்ணிடுவேன், நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல உனக்கு நான் காசை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்சா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவருமே கடைக்குள்ள வந்துட்டாரு. இங்க திருட்டு நடந்த மாதிரி செட் பண்ணோம்ல, அதனால இங்க இருக்க சிஸ்டத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி உன் கையிலயும் நான் காயத்தை ஏற்படுத்தணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கையில காயத்தெல்லாம் ஏற்படுத்துறாரு. ஆக்சுவலா பிரியா ஒன் சைடா ஆஷிக்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஷிக் தான் எல்சாவை விரும்பிட்டு இருக்காரு. அவ உன்னை கண்டுக்கவே மாட்றா, அவளை லவ் பண்ணிட்டு இருக்க, உன்னையே சுத்தி சுத்தி வரேன், என்ன கண்டுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு எல்சாவை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ பண்ண ஹெல்ப் நான் மறக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு கால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அவரு கிளம்பிடுறாரு. இவங்களுமே கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இவருமே எல்சாவை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவரோட பர்ஸ் மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. பர்ஸ் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஒரு பிரிட்ஜ்ல வந்துட்டு இருக்காரு. அந்த பிரிட்ஜ் கிட்ட ஒருத்தர் ரத்த கரையோட இருக்காரு. காரை நிறுத்தி வச்சிருக்காரு. பிரிட்ஜ்ல யாரு காரை நிறுத்தி வச்சிருக்கான்னு இவருமே ஒரு பார்வை பார்த்துட்டு தான் கிளம்புறாரு. அப்பதான் நீனா கிட்ட இருந்து இவருக்கு போன் கால் வருது. நீனாவும் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. எல்சாவும் ஜோமோனோ பேசிக்கிட்டதை பார்த்து நீ கோவப்பட்டியாமே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இது நான் கோவப்பட்டனா எப்பன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ தான் சொன்னா, இரு உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறன்ற மாதிரி நீனாவும் வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. எல்சா தான் அந்த வாய்ஸ் நோட்ல பேசியிருக்கா. நானும் ஜோமோனோ பேசிட்டு இருந்தோம். அந்த விஷயத்தை பார்த்து ஆஷிக்கு பயங்கரமா கோவப்பட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா. அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டத நம்ம எப்ப பார்த்தோம், எதுக்காக இந்த மாதிரி பொய்யா சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் பர்ஸ் வேற மிஸ் ஆகுது இல்ல, கடையில மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, பிரியா கிட்ட கேட்போன்ற மாதிரி பிரியாக்கு கால் பண்றாரு. பிரியா போனே எடுக்க மாட்டாங்க. எல்சாவை மீட் பண்றதுக்கு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிருப்பார்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்சா எதுக்காக அந்த மாதிரி நீனா கிட்ட சொல்லியிருக்கா, அவ வந்தோன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எல்சாக்கு கால் பண்றாரு. எல்சா எதிரதான் வந்திருக்காங்க. இரு வரன்ற மாதிரி ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்சாக்காக இவர் காசெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதை எடுக்கலான்ற மாதிரி கார்ல இருந்து எடுத்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல தான் வேனை அடிச்சு எல்சா பறந்து போய் விழுறாங்க. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. இவர் இல்லீகல் வேலை எல்லாம் பண்றவருன்றதுனால கன் இருக்கு. இப்ப அந்த கன் எடுத்துட்டு ஓடி வராரு. அதுக்குள்ள அந்த வேனை ஓட்டிட்டு இருந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஆஷிக்கும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. எல்சாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாரு. இங்கதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நீனா கூட செட்டில் ஆக இந்த எல்சாக்கு நிறைய காசு தேவையில்ல, அதனால தான் ஜோமோனை மிரட்டுற மாதிரிலாம் இவ மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஜோமோனை பயந்து வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி ரெடி ஆயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்ற மாதிரி எல்சா வீட்டுக்குள்ள வந்துடுறா. இந்த டைம் ஜோமோனுக்கு ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இவருக்கா பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறா. அதுக்குள்ள அண்ணன் தடுக்கிறாரு. எங்க கிளம்புற, அந்த ஜோமோன் கூட தான் போக போறியான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, சும்மா பேசுறதுக்காக தான் போறேன்ற மாதிரி இவ சொல்றா. ஆனா அண்ணன் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்கல்ல, இதெல்லாம் அண்ணன் பீட்டர் மேல இருந்து கவனிக்கிறாரு. தங்கச்சி மேல ரொம்ப கோவப்படுறாரு. இந்த பீட்டருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, உங்க தங்கச்சி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஜோமோன் கூட தான் வெளியே போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எங்க எப்ப பாரு பசங்க கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா, அவளோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. நீ பேசாம இரு, அதுவே போதும்ன்ற மாதிரி இவருமே ஒய்ஃபு கிட்ட கோவப்படுறாரு. என்கிட்ட கோவப்படுங்க, என்னைக்காவது பெரிய பிரச்சனையில மாட்ட போறா, அப்பதான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இவருமே டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் தங்கச்சி இருக்கால, பதட்டமா வீட்டுக்கு வரா. இப்ப பதட்டமா அவளோட கார் சாவியை தான் தேடிட்டு இருக்கா. என்ன தேடிட்டு இருக்கான்னு அண்ணன் கேக்குறாரு. கார் சாவி தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றா. இந்த அவன் கார் சாவின்ற மாதிரி எடுத்து தராரு. ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறா. எதுக்காக பதட்டமா கிளம்புறா, ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப எல்சாவும் கார்ல போயிட்டு இருக்கா. ஒழுங்கா தான் கார் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆயிருது. இவளுமே திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அப்பதான் அந்த 5 பசங்க வராங்க. நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல காரே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருது. இவ பாட்டுக்கு கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ஷாப்புக்கு தான் வந்திருக்கா.
பிரியாவும் ஆஷிக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆஷிக் உன்கிட்ட பேசணும், உள்ள வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தனியா பேச போறத பாக்குற பிரியா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தனியா வந்து இவங்க இருக்காங்கல்ல, ஆஷிக் கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்ட காசு ரெடியான்னு கேக்குறாங்க. நைட்டுக்குள்ள ரெடி ஆயிடும்னு சொல்றாரு. அப்ப இவ இருக்கா பாத்தீங்களா, ஆஷிக்கே தெரியாம பர்ஸை எடுக்கிறா, அதாவது பர்ஸை திருடுறா. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்பதான் கிளாஸ் கீழே விழுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். எல்சா இருக்கல்ல, நான் கிளம்புறேன், நைட்டு நம்ம எப்பவுமே மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றா. சரி நான் காசு ரெடி பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இவரு சொல்றாரு. இப்ப எல்சா இருக்கல்ல, ஒரு பழைய பில்டிங் இருக்கிற இடத்துக்கு வரா. பதட்டமா அந்த பில்டிங் குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. அந்த பில்டிங் முழுக்க ரத்த கரியா இருக்கு. எதனால இந்த இடம் முழுக்க ரத்த கரியா இருக்குன்னு தெரியல. இவ பயங்கரமா முழிச்சிட்டு இருக்கா. ஆஷிக்கோட பர்ஸை எடுத்துட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த பர்ஸை இங்க போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவளுமே பர்ஸை தூக்கி போடுறா. இங்க இருந்து வேகமா கிளம்பலான்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. திரும்பி கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பா, அதுக்குள்ள இவளோட கார் ரிப்பேர் ஆயிருது. இப்ப இவ இருக்கா பாத்தீங்களா, உடனே நீனாக்கு கால் பண்றா. நானும் ஜோமோனோ பேசிட்டு இருந்தோம், அந்த விஷயத்த ஆஷிக்கு பார்த்துட்டான், ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது, நீ ஆஷிக் கிட்ட பேசி ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி நீனா கேக்குறாங்க. அதுக்குள்ள அவ காலை கட் பண்ணிடுறா. எல்சா ஒரு பிளானுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. என்ன பிளான்ன்றது போக போக உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆஷிக்கு இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்ததை பார்த்திருக்கவே மாட்டாரு. இருந்தாலுமே எல்சா வேணும்ட்டே இந்த மாதிரி போய் சொல்றா. ஸ்டார்டிங் ஒரு ஆட்டோ டிரைவரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காரு. இந்த ஆட்டோல ஏறி கிளம்பலான்ற மாதிரி இவ யோசிக்கிறா. ஆட்டோவை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஏறிடுறா. இந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. என்னமா ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றா. இப்ப அவரை பாக்குறதுக்காக இவளுமே அந்த இடத்துக்கு இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஜோமோனும் எல்சாவும் பேசிட்டு இருந்ததை நம்ம எங்க பார்த்தோன்ற மாதிரிலாம் ஆஷிக்கு யோசிக்கிறாரு. அவளை தான் பார்க்க போறோம்ல, அவகிட்டயே கேட்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அவங்க பேசுறதுக்காக வரும்போது தான் அந்த வேன்காரங்க ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு முகில காட்டுறாங்க. முகிலோட பாசம் எங்க போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. இவருமே டீட்டெயில்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு கார் மேல ஏதோ இடிக்குது போல. என்ன இடிச்சதுன்னு இவருக்கு சுத்தமா தெரியல. காரோட கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருது. என்ன இடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஜோமோனோட பாடி இருக்கு. யாரோட பாடி இது அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா பாக்குறாரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த 5 பேர்ல டிரைவர் ரோட்டை கவனிக்காம இருக்காரு. இந்த விஷயத்த ஒரு ஸ்டேஜ்ல விஜய் கவனிச்சிடுறாரு. டே ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா, அங்க பாடுற ஒரு பொண்ணு வரான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரோட்டை பாக்குறாரு. எல்சாவை அடிச்சு தூக்கிடுறாரு. எல்சாவை அடிச்சு தூக்கணும்னு ஆஷிக்கு கோவப்பட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்காக வருவாரு. அதுக்குள்ள அவனுங்க 5 பேருமே வேன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த 5 பேர்ல டேவிஸ்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, ஆக்சிடென்ட்ல அவன் கால்ல பயங்கரமா அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டல் போனோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா விஜய் இருக்கார்ல, என் போன் அந்த ஸ்பாட்லயே விழுந்துருச்சு, அதை முதல்ல எடுக்கணும்னு சொல்றாரு. எது திரும்பி அந்த இடத்துக்கு போறதா, அந்த இடத்துக்கு நேரத்துக்கு போலீஸே வந்திருப்பாங்க, வேணான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. இல்ல நான் போனோன்ற மாதிரி இவர் மட்டும் கிளம்புறாரு. ஆஷிக்கு எல்சாவை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட்ல எல்சாவோட போன கையில இருந்து பக்கத்துல இருக்க இடத்துல போய் விழுந்திருக்கும். இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்தவர் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஆஷிக் கிட்ட கேக்குறாரு. சார் 5 பேர் வேன்ல ஏடகுடமா வந்து இடிச்சிட்டாங்க சார், இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்படியா, என் கூட ஜீப்ல ஏறுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்மள எதுக்காக ஏற சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆஷிக்கு யோசிக்கிறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் இருக்கார்ல, பிரியாவை லாக் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சிசிடிவி எல்லாம் கட் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு சிசிடிவியை சரியா கட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால தான் பிரியாவை பிடிச்சிருக்காரு. பிரியா மூலியமா ஆஷிக்க பிடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கால் வருது. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக சில ஆளுங்களை விடுறாரு. நான் அங்க போறேன், இங்க நடக்க வேண்டியதை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருக்க போலீஸுங்களும் ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாடியை கொண்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்துருது. பாடி எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப எதுவுமே தெரியாத மாதிரி விஜய் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இவரோட போனை தேடி தான் வந்திருப்பாரு. போன் எங்கன்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாரு. சைலண்டா எடுக்கணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவர் எதையோ தேடிட்டு இருக்கிறத போலீஸ் கவனிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல விஜய் இருக்காருல, குனிஞ்சு எதையோ எடுக்கிறாரு. அவன் எதையோ எடுத்துட்டு ஓடுறான், புடிங்கன்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி விஜயை பிடிக்கிறதுக்கு துரத்திட்டு இருக்காங்க. விஜய் இருக்காருல, போலீஸ்னு கூட பார்க்க மாட்டாரு. எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அப்பதான் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் விஜயை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விஜயை இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா இவங்க வேன்ல போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த வேன் நம்பரை போலீஸுங்க கவனிச்சிடுறாங்க. ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முகில் கார்ல போயிட்டு இருக்கும் போது தாமஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. எந்த இடம் வரைக்கும் போயிருக்கன்னு கேக்குறாரு. இவரும் போயிட்டு இருக்க இடத்த பத்தி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, வேலையை பக்கவா முடிச்சிருவன்ற மாதிரி சொல்றாரு.
அப்பதான் இவரோட கார் மேல பொத்துன்னு ஏதோ விழுது போல. இவரும் என்ன விழுந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு செக் பண்ணும் போதுதான் அந்த இடத்துல ஜோமோனோட பாடி இருக்கும். இது யாரோட பாடின்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோ வருது. ரமேஷ்ன்றவர் தான் ஆட்டோ டிரைவரா இருக்காரு. அவரோட சொந்தக்கார பையன் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னாச்சு, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏதோ ஒரு மிருகத்தை இடிச்சிட்டம் போல, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, இருங்க நான் தேடுறேன்ற மாதிரி ரமேஷ் தேடுறதுக்காக போறாரு. ஐயோ, ரமேஷ் பாடியை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி முகில் பயப்படுறாரு. ஆனா ரமேஷ் தேடி பார்த்தோம், எதுவுமே தென்படல போல, எதுவுமே தென்படலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க போலீஸ் கிட்ட ஒரு தகவல் சொல்றது நல்லது, நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ சார், அதெல்லாம் வேணாம், பெரிய மிருகமா இருக்காது, சின்ன மிருகமா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. எந்த மிருகமா இருந்தாலும் போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது நல்லது சார், நாளை பின்ன பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ரமேஷ் வீட்ல இருந்து போன் கால் வருது. சீக்கிரமா வர சொல்லி சொல்றாங்க போல. டே வா கிளம்பலான்ற மாதிரி அந்த சொந்தக்கார பையனை கூப்பிடுறாரு. அவனுமே வண்டியில ஏறிடுறான். இவர் கிளம்பலான்ற மாதிரி வண்டி எடுக்கிறாருல. சார் கவலைப்படாதீங்க சார், நான் போற வழியிலேயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இவன் வேறன்ற மாதிரி முகில் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால பாடியை கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து பாடி எல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. இப்ப கஷ்டப்பட்டு இவரோட கார் டிக்கில பாடியை வச்சிடுறாரு. போலீஸ் வரதுக்குள்ள கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க வந்துடுறாங்க. ஓஹோ, நீ தான் இடிச்சியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், என்ன மிருகத்தை இடிச்சன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் நடிக்கிறாரு. இந்த முகில் குடிச்சிருக்க மாதிரி ஸ்மெல் வருது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. சார் சார், நான் தெளிவா தான் சார் வந்தேன், எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன மிருகத்தை இடிச்சனே தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாருல, நீங்க போய் தேடி பாருங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சாதாரணமா முகில் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. கார் டிக்கில ரத்தம் வலிஞ்ச மாதிரி இருக்கு. இங்க என்ன ரத்தம் வலிஞ்சிருக்கு, கார் டிக்கில என்னடா வச்சிருக்க, ஒழுங்கா ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப முகில் பயந்துட்டே கார் டிக்கிய ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஒரு பாடி இருக்கு. இவன் மிருகத்தை இடிக்கல, ஒரு மனுஷனை இடிச்சிருக்கான், ஒரு கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் சத்தியமா நான் வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணோம், போனை தாங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. அப்படிலாம் தர முடியாது, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா நடன்ற மாதிரி இவர் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜீப்ல ஏத்தலான்னு பார்த்தா ஜீப்ல ஏற்கனவே அவங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. எல்சா கார் கீயை தேடி வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ரொம்ப பதட்டமா இருந்திருப்பாங்க. கீயை வாங்கிட்டு வேகமா கிளம்பி இருப்பாங்க. எதுக்காக இவ்வளவு பதட்டமா போறா, ஏதோ தப்பு நடந்திருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இவரு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃப் இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்கன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, நான் பக்கத்துல தான் போறேன்ற மாதிரி வேகமா இவருமே கிளம்புறாரு. முதல்ல ஜோமோன் கூட தான் ஏறி கிளம்புனா, அதுக்கப்புறம் இவ வந்து கார் எடுத்துட்டு போறா. அப்ப என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் கிட்ட தான் ஜோமோனோட கார் நின்னுட்டு இருக்கு. கார் இங்க நிக்குது, அவங்க எங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி பாப்போன்ற மாதிரி அந்த பழைய பில்டிங் குள்ள நுழையிறாரு. பார்த்தா ஜோமோன் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. என்ன இவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அண்ணன் ஷாக் ஆயிடுறாரு. கண்டிப்பா தங்கச்சி தான் இந்த கொலையை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கடைசியா ஜோமோன் கூட தங்கச்சி தான் வந்தா, நாளை பின்ன விசாரணைனா நம்ம தங்கச்சி தான் மாட்டுவான்ற மாதிரிலாம் இவர் பயப்படுறாரு. உங்க தங்கச்சியால நீங்களும் மாட்ட போறீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னது இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. சரி பாடியை இழுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. அதனால அந்த இடம் முழுக்க ரத்தமா மாறுது. இதுதான் அவ வந்து பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜோமோனோட கார்லயே ஜோமோனோட பாடியை வைக்கிறாரு. இந்த காரை கொண்டு போலான்ற மாதிரி கொண்டு போறாரு. ஆக்சுவலா எல்சா 2வது வாட்டி வரும்போது முழிச்சா பாத்தீங்களா, இங்க இருந்த கார் எங்க போச்சு, பாடி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிருப்பா. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவரும் பக்கத்துல எங்கேயாவது கொண்டு போய் காரை நிறுத்திடலாம், பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில போலீஸ் செக்கிங் இருக்கு. அதுக்குள்ள இவர் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துடுறாரு, வேற ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. அந்த மாதிரி இவர் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு இருக்காரு. பிரிட்ஜ் மேல இருந்து கீழே போட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப பிரிட்ஜ் கிட்ட இவர் வண்டியை நிறுத்திடுறாரு. வண்டிக்குள்ள இருந்து அவன் பாடி எடுத்து மேல இருந்து போடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த வழியா ஆஷிக்கோட கார் வந்துட்டு இருக்கு. யாரு பிரிட்ஜ் கிட்ட வண்டியை நிறுத்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அப்பதான் நீனா அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருப்பாங்க. எதுக்காக எல்சா இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கா, எல்சா கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாரு. நம்ம பர்ஸ் எங்க போச்சு அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. எல்சா தான் ஜோமோனை ஏதோ பண்ணிட்டா போல, அந்த கேஸ்ல ஆஷிக்க மாட்டி விடணுன்றதுக்காக தான் பர்ஸை எடுத்துட்டு போயிருப்பா. நாங்க 2 பேர் பேசினதை ஆஷிக் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்லாம் சொல்லியிருப்பா. இப்ப நமக்கு பீட்டரை காட்டுறாங்க. பீட்டர் மேல இருந்து பாடியை போடலாம்னு நினைக்கிறாரு. இங்கதான் ஜோமோனோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. எல்சா திரும்பி காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. ஒய்ஃப் கிட்ட காசு கேட்டா கோவப்படுவாங்கன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவ திரும்பி காசு கேட்கறா, கொஞ்சம் காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே காசை தந்துடுறாங்க.
இப்படியே எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட போறேன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் எல்சாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்திருப்பாரு. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. ரெடி ஆயிட்டு அவங்க வந்துடுறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இவர் கிளம்புறாரு. அந்த பழைய பில்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அண்ணன் மேல இருந்து ஜோமோனோட பாடியை தூக்கி போட்டாரு பாத்தீங்களா, அந்த சீனை காட்டுறாங்க. அப்ப முகில் கார்ல வந்துட்டு இருப்பாரு. முகில் கார் மேல தான் அந்த பாடி பட்டிருக்கும். இப்ப முகில் அரெஸ்ட் பண்றதுக்காக கூட்டு வந்தாங்கல்ல, முகில் சட்டுன்னு போலீஸுங்களை தள்ளி விட்டு ஓடுறாரு. இந்த விஷயத்த பாக்குற இவர் இருக்கார்ல, நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிரியாவை கூப்பிட்டு தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு டீம் இவங்க ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, முகில பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு பகுதியில வச்சு ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. சண்டையில ஒரு ஸ்டேஜ்ல முகில இவர் அமுக்குறாரு. இப்ப அண்ணன் பீட்டரை நமக்கு காட்டாங்க. காரை அதே இடத்துல விட்டுருப்பாரு. இப்ப பொறுமையா இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த 5 பேரை நமக்கு காட்டுறாங்க. அந்த 5 பேருமே கார் நம்பரை போலீஸ் பார்த்துட்டாங்க. இந்த கார்ல போறது இதுக்கப்புறம் பிரச்சனை, வேற காரை மாத்தணும், வேற காரை மாத்தினாலும் கண்டிப்பா நம்மளை அமுக்கிடுவாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ரத்தக்கரை இருக்க ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. இவர் ட்ரெஸ்ஸை எரிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. எதுக்காக ட்ரெஸ்ஸை எரிக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா வீட்டுக்குள்ள போலான்னு கூட்டு போறாரு. இவனுங்க 5 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் பயந்து பயந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா 2 பக்கத்துல இருந்தும் போலீஸுங்க லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 5 பேருமே இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. இந்த முகில் இருக்கார்ல, பாஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா நம்மளை காப்பாத்திடுவார்னு யோசிக்கிறாரு. சார் தயவு செஞ்சு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ண விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரொம்ப கெஞ்சுற, இந்த பண்ணிக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே போன் எடுத்து இவர்கிட்ட தராரு. பீட்டருக்கு எல்சா இறந்து போனது தெரியாது. தங்கச்சிக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா தங்கச்சியோட போன் ஒரு இடத்துல விழுந்ததா சொன்ன பாத்தீங்களா, அண்ணன் கால் பண்ற மாதிரி அங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன் இவ எடுக்க மாட்டான்ற மாதிரிலாம் அண்ணன் யோசிக்கிறாரு. ஒரு ஆட்டோ டிரைவர் மோகினின்னு ஒருத்தங்கள ஒரு ஸ்பாட்ல இறக்கி விட்டாரு பாத்தீங்களா, திரும்பி அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு போல. அந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எல்சா இறந்து போனால அந்த இடத்த கிரைம் ஸ்பாட்டா மாத்தி இருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு பொண்ணை இறக்கி விட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்பன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. எல்சா இவரோட ஆட்டோல வந்து இறங்குனாங்கல்ல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பழைய வீட்டுல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. எல்சாவும் ஜோமோனும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜோமோன் இருக்கார்ல, இவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. எதுக்காக அடிக்கடி என்ன டார்ச்சர் பண்ணி காசு வாங்கிட்டு இருக்க, இன்னைக்கு ஒரே அடியா உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி தான் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, புடிச்சு இவரை தள்ளி விடுறாங்க. இவர் திரும்பியே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க கையில ஒரு ஆயுதம் மாட்டுது. அதை வச்சு இவர் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பதட்டமா வீட்டுக்கு வந்து சாவி வாங்கியிருப்பாங்க. இந்த விஷயத்துல எப்படியாவது ஆஷிக்க கோர்த்து விடணும்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. வழியில கார் ரிப்பேர் ஆயிருக்கும். அந்த 5 பசங்க கெலாட்டா பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி இவங்க கடைக்கு வந்திருப்பாங்க. கடையில வச்சு ஆஷிக்கோட பர்ஸை தெரியாம எடுத்திருப்பாங்க. இந்த டைம் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. ஜோமோன் பாடியை பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. நம்ம டிஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ற வேலையை பண்ணிருப்பாரு. எல்சா ஸ்பாட்டுக்கு வரும்போது பாடி இருந்திருக்காது. பாடி எங்கன்ற மாதிரிலாம் எல்சா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நீனாக்கு கால் பண்றா. நானும் ஜோமோனும் பேசினதை ஆஷிக் பார்த்து கோவப்பட்டான், நீ எனக்காக பேசி பாருன்ற மாதிரி சும்மா சொல்றா. அதாவது ஆலிபையை செட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றா. அந்த விஷயத்தை அவங்க இருக்காங்கல்ல, அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவருமே எல்சா கிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சிருப்பாரு. எல்சாவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட்ல எல்சா இறந்து போயிருப்பாங்க. எல்சாக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே சமயம் தான் அண்ணன் இருக்கார்ல, ஜோமோன் பாடியை மேல இருந்து கீழே போட்டிருப்பாரு. முகில் இருக்கார்ல, தெரியாதனமா கார்ல இடிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல முகிலோட பாஸ் தாமஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்ல சரக்கு இருக்கான்னு பாக்குறாரு. சரக்கு இல்லைன்றது தெரிய வருது. அந்த முகில என்ன சரக்கு கொண்டு வந்தாரு அப்படின்றதையே நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு மேல இருக்கவர்கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அது என்ன சரக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கார்ல எல்லாம் கீச்சைன் மாதிரி தொங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அவர் கொண்டே போயிருப்பாரு. அந்த பொருளை நடுவுல ரமேஷ் சொந்தக்கார பையன் ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அதுல அந்த சொந்தக்கார பையன் எடுத்திருப்பான். நீ எப்படா இந்த விஷயத்த தூக்குனன்ற மாதிரி ரமேஷ் கேக்குறாரு. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் தூக்குனன்ற மாதிரி இந்த சொந்தக்கார பையன் சொல்றான். இது மட்டும் இல்ல, வேற ஒன்னும் அந்த கார்ல இருந்து எடுத்தன்ற மாதிரி கன் எடுக்கிறான். கன் எடுத்து இவரை பாயிண்ட் பண்ற மாதிரிலாம் காட்டுறான். டே கண்ணை கீழே இறக்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா முகில் அவரோட சேஃப்டிக்காக கொண்டு போயிருப்பார் போல, அதை இவன் தூக்கி இருக்கான். ரமேஷுக்கும் சொந்தக்கார பையனுக்கும் அதோட ஒர்த்து தெரியாது. ஆட்டோல தான் தொங்க விட்டுருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் போல, நமக்கு மட்டும் தான் அது காஸ்ட்லின்னு தெரியும். ஆஷிக்கு ஒரு முதலாளி இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே ஆஷிக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டாரு. ஆஷிக்கு போலீஸ் கிட்ட மாட்டிருக்காருல, அதனால காலை எடுக்க முடியல.
ஆக்சுவலா முகில் யார்கிட்டயோ சரக்க தரதுக்காக போனாரு பாத்தீங்களா, ஆஷி கிட்ட தரதுக்காக தான் போயிருப்பாரு. ஆனா இப்ப ரெண்டு பேருமே போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப ஜோமோன் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. போன ஜோமோன் இன்னும் வீட்டுக்கு வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நீனாவை நமக்கு காட்டுறாங்க. நீனா எல்சாக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஆனா எல்சாவோட போன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குதுல, அதனால கால் பிக்கே ஆக மாட்டேங்குது. இப்ப நமக்கு அஞ்சலியை காட்டுறாங்க. அஞ்சலி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 5 பேர் ஒரு கேஸுக்காக மாட்டிருக்கிறது தெரிய வருது. ஓஹோ 5 பேர் மாட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கவனிக்கிறாங்க. இப்பதான் அண்ணன் வீட்டுக்கு கால் வருது. அதே மாதிரி ஜோமோன் வீட்டுக்கும் கால் போகுது. ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு தகவலை சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்களும் இந்த தகவலை கேட்டு உடஞ்சு போயிடுறாங்க. தினம் தினம் நைட்டு நேரம் கேரளால ஒவ்வொரு கதை நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் நைட்ல நடந்த கதை தான் இதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.